Hello, welcome to Vivka's highlighted program. This is Jarvis going to present 18th April 2020 editorial page. So 18th April 2020ல என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஹெல்பிங் எ லெண்டிங் ஹேண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஹெல்பிங் எ லெண்டிங் ஹேண்ட்னா என்ன? லெண்டிங் ஹேண்ட்னா உதவி புரியும் கரங்கள்னு தமிழில் சொல்லலாம். ஸோ ஹெல்பிங் உதவி புரியும் கரங்களுக்கே உதவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னுடைய டைட்டிலாக இருக்குது. ஸோ உள்ள என்ன ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். The RBI has made life easier for banks. It has given the government the cue for a fiscal support பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பேங்க்குக்கு சில விஷயத்தை ஈஸியாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புரியுதா? லெண்டிங் உதவி புரியும் கரங்கள் எது? பேங்க்ஸ் இல்லையா? பேங்க்ஸுக்கே யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா ஆர்பிஐ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் கிவன் த கவர்மெண்ட் த CUE. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இட்ஸ் லைக் எ சிக்னல். ஸோ இந்த ட்ராமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆக்டர் பேசி முடிச்சிட்டாருன்னா இன்னொரு ஆக்டர் பேச தொடங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் க்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்னல் மூலயமா ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த க்யூன்ற வேர்டுக்கான மீனிங். ஸோ அதுபோல் இந்த ஆர்பிஐ கொடுத்துருக்கிற சப்போர்ட் ஸோ பேங்க் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு க்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப்குள்ளே போயிடலாம். த ஆர்பிஐ ஹேஸ் இன்ஃப்யூஸ்ட் ஆக்சிஜன் இன்டு த ஃபினான்ஷியல் சிஸ்டம் வித் எ செகண்ட் செட் ஆஃப் மெஷர்ஸ் announced on the Friday by the Governor Shaktikanta Das to combat the lockdown impact on the economy. ஸோ இப்போ இந்த லாக்டவுன் பீரியடால் எக்கனாமி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ திணறி கொண்டு இருக்கிற இந்த எக்கனாமிக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ எப்போனா இந்த ஃப்ரைடே சக்திகாந்தா தாஸ் அனௌன்ஸ் பண்ண மெஷர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு என்னென்னா காம்பேக்ட்னா என்ன? காம்பேக்ட்னா நியூட்ரலைஸ் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளத்தை நியூட்ரல் பண்ணுறது, இல்லை ஈடு கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். மோஸ்ட் ஆர் எய்ம்ட் அட் மெயின்டைனிங் லிக்விடிட்டி த எக்கனாமிஸ் லைஃப் பிளட் though there are some regulatory proposals aimed at making life easier for banks, NBFCs and borrowers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரொப்போசல் என்ன பண்ணியிருக்குங்கன்னா மோஸ்ட்லி லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிக்விடிட்டினா என்ன? பணப்புழக்கம். அதாவது இந்த எக்கனாமியில் ஸோ எந்த அளவுக்கு மணி சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத லிக்விடிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லிக்விடிட்டியை ஒரு ஹைஃபை பண்ணி சொல்கிறாங்க, ஒரு ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. என்னென்னா இந்த எக்கனாமிஸ் லைஃப் பிளட், இந்த பணப்புழக்கம் தான் எக்கனாமியோடைய லைஃப் பிளட்டுன்னு சொல்கிறாங்க. லைஃப் பிளட்டுனா ஸோ இதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணனா என்ன வரும்? வாழ்க்கை ரத்தம்னு வரும் இல்லையா? ஸோ அது கிடையாது. ஸோ லைஃப் பிளட்னா நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லை உயிர் நாடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். Though there are some regulatory proposals aimed at making life easier for banks. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மெயினாக அந்த ப்ரொப்போசல் எதை எய்ம் பண்ணி இருக்குன்னா லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் எய்ம் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். இட் இஸ் நவ் கிளியர் த பேங்க் ப்ரிஃபர்ஸ் டு கேலிப்ரேட் இட் மூவ்ஸ் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் த கிரவுண்ட் த வே இட் ஷுட் பி. இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கேலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய மூவ்ஸை அப்படின்னு. கேலிப்ரேட்னா கேல்குலேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்க் அவங்களுடைய மூவ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரம் த ஃபீட்பேக் ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் ஃப்ரம் த கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட்னா என்னென்னா மக்கள்கிட்ட இருந்து வர ஃபீட்பேக்ஸை வச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பேங்க்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். In what should be reassuring for the markets, Mr. Das was categorical that the RBI would do what it takes to support the economy and also monitor the evolving situation அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது மிஸ்டர் தாஸ்னால் இங்கே சக்திகாந்தா தாஸ் ஆர்பிஐயோடைய கவர்னர் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவர் ரீஅஷூரிங்னா உறுதிமொழி கொடுத்துருக்காரு மார்க்கெட்டில் எக்கனாமியை சப்போர்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த சப்போர்ட்னால் எப்படி எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகுது, எப்படி எவால்வ் ஆகுது, சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ரீஅஷூரன்ஸ் உறுதிமொழி அளிச்சிருக்காரு. இதை ஆர்பிஐ கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது, indeed the RBI has been very generous in its liquidity maintenance measures in recent times and particularly so after the lockdown began in March. இன்டீட்னா என்ன? நம்ம ப்ராவர் படிச்சுருப்போம் இல்லையா, ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் டீட். இன்டீட்னா உண்மையில்னு அர்த்தம். உண்மையிலே வந்து த ஆர்பிஐ ஹாஸ் பீன் வெரி ஜெனரஸ்னால் வந்து தாராளமாக இன் இட்ஸ் லிக்விடிட்டி மெயின்டெனன்ஸ் மெஷர் இன் ரீசன்ட் டைம்ஸ். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய மெஷர்ஸ் வந்து ரொம்ப தாராளமான மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா இந்த லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இந்த அதுவும் குறிப்பாக பர்டிகுலர்லி ஸோ ஆஃப்டர் த லாக்டவுன் பிகன் இன் மார்ச்சுக்கு அப்புறம், மார்ச்சில் லாக்டவுன் தொடங்கினதுக்கப்புறம் வந்து இந்த லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய தாராளமான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் போகலாம். தேர் வில் surely be consequences for the economy but that is a worry for another day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there will be surely consequences, கண்டிப்பாக இந்த லாக்டவுன் முடிஞ்ச வரைக்கும் எக்கனாமியில் பாதிப்பு இருக்கும். ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் தட் இஸ் எ worry for another day. பட் ஆனால் இப்போது அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அது வேறு ஒரு நாளுடைய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். த overarching objective now should be to keep the economy afloat by deploying all instruments at the RBI's command. The overarching objective அப்படின்னா, ஸோ ஓவர் ஆச்சிங்னா அதிகப்படியான, அப்ஜெக்டிவ்னா வந்து குறிக்கோள். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய அதிகபட்சமான குறிக்கோள் என்னவாக இருக்குன்னா, நவ் ஷுட் பி டு கீப் த எக்கனாமி ஃப்ளோட் பை. ஸோ இப்போ எக்கனாமியை ஒரு ஃப்ளோட்டில், அதாவது என்னென்னா ஒரு சர்க்குலேஷனில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை டிப்ளாயிங்னா வந்து களம் இறக்கிறது, இப்படி இல்லைன்னா விரிவுபடுத்துறது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். டிப்ளாயிங் எதை டிப்ளாய் பண்ணணும்? ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐஸ் கமாண்ட். ஆர்பிஐயோடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிற அவங்களுடைய டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆர்பிஐயோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? மானிட்டரி பாலிசி தான். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸோ என்னெல்லாம் வந்து இந்த எக்கனாமியை வந்து தாக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு இல்லை நிலைநிறுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆர்பிஐ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். த சென்ட்ரல் பேங்க் ஹேஸ் லேர்ன்ட் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் ஸ்டில் நவ் வென் பேங்க்ஸ் ப்ரிஃபர் டு டிப்ளாய் த ஃபண்ட்ஸ் இன் த பாண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்டு லார்ஜ் கார்பரேட்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா March 27 தான் வந்து ஆர்பிஐ வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடியே என்ன யூஸில் இருந்துச்சுன்னா, லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் வந்து யூசேஜில் இருந்துச்சு. ஸோ லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா, ஆர்பிஐ வந்து 1 to 3 years வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க்ஸுக்கு வந்து ரொம்ப லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் என்ற நேமில் வந்து இந்த லோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். சென்ட்ரல் பேங்க் ஹேஸ் லேர்ன் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சென்ட்ரல் பேங்க்னா இது ஆர்பிஐ வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒன்று தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. என்னென்னா, நம்ம என்ன தான் இந்த மாதிரி லாங் டேர்ம் லோன் கொடுத்தாலும் இந்த பேங்க்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சேஃபர் சைடாக பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்டு லார்ஜ் கார்பரேட்ஸ்லாம் வந்து இந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்காங்களாம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அதுக்கு அடுத்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஆர்பிஐ has called out this risk off attitude of the banks while announcing a further 50,000 crore TLTRO. All of this has to be invested in the bond and paper of NBFCs and microfinance institutions. இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஸ்க் ஆஃப் ஆட்டிடியூடு, இந்த மாதிரி வந்து ரிஸ்க்கு எடுக்காத ஆட்டிடியூடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாவது ரிஸ்க் எடுங்கன்னு வந்து பேங்க்குக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 crores வந்து இந்த டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ்க்காக March 27 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், ஓகேவா? ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்னால் என்ன? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா புரியும் இல்லையா? பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல்ஸ்,
டிஹெச்எஃப்எல். ஸோ இதெல்லாம் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து எந்த ஆக்ட்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும்? கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்குது. ஸோ இந்த என்பிஎஃப்சிஸ் அண்டு மைக்ரோ ஃபினான்ஸ் சிறு நிதி நிறுவனங்கள்லேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரிஸ்க்காகவே இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னென்னா எக்கனாமியில் வந்து லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இவங்க தான் வந்து டைரெக்டாக மக்களுக்கு வந்து நிறைய லோன் கொடுப்பாங்க. இப்போ என்பிஎஃப்சி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சிட் ஃபண்டு, இதெல்லாம் வந்து பீப்புள் ஈஸியாக அப்ரோச் பண்ணி லோன் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சேஃபராக வந்து போய் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்லையோ இல்லை லார்ஜ் கார்பரேட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கம்பெனிஸில் என்பிஎஃப்சிஸ்லையும் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த 50,000 crores அப்படின்னு வந்து கால் பண்ணியிருக்காங்க மற்ற பேங்க்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய ஆர்பிஐ. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். த ரெஸ்பான்ஸ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஎல்டிஆர்ஓ will be interesting to watch. ஸோ இந்த டிஎல்ஆர்ஓ உடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றது கண்டிப்பாக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன், சிமிலர்லி பை ரெடியூசிங் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பை அனதர் 25 basis point to 3.75, the RBI has made it furthermore unattractive for the banks to indulge in lazy banking by parking excess fund with central bank rather than lend. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஏற்கனவே வந்து முன்னாடி பார்த்ததில் என்ன ஆர்பிஐயோடைய ஆம்பிஷனாக இருக்குன்னா, ஸோ நிறைய வந்து லோன்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சிமிலரான ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை 25 basis point வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ஸோ இப்போது வந்து பேங்க்ஸுக்கிட்ட நிறைய பணம் இருந்தால் அந்த பணத்தை எங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்கில் என்ன ஆர்பிஐ கிட்ட எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. ஆர்பிஐ அதுக்கு வந்து பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஸோ இந்த ரெப்போ ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை 25 basis point குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னா அன்அட்ராக்டிவ் ஃபார் த பேங்க்ஸ். இப்போ பேங்க் வந்து இதனால் அன்அட்ராக்டிவ் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, சென்ட்ரல் பேங்க்கில் போய் பணத்தை போட்டுட்டு நம்மளுக்கு பணம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து லேசியாக இருக்க மாட்டாங்க. லேசி பேங்கிங், அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். ஸோ as much as 6.9 lakh crore was parked with RBI as on April 15. ஸோ இந்த ஏப்ரல் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 6.9 lakh crore வந்து நிறைய பேங்க் வந்து ஆர்பிஐயில் சேஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். திஸ் டைம் when bank will have to liberal in extending help for working capital loans and overdraft to their borrowers including MSMEs. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தடவை பேங்க் கொஞ்சம் லிபரலாக இருக்கணும். எதுக்கு லிபரலாக இருக்கணும்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இப்போ மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே மூடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணாலோ திறந்தாலோ ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு ஒரு காஸ்ட் வேணும். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து நடத்துறதுக்கு ஒரு மணி தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுற பணத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பேங்க் கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓவர் டிராஃப்ட். வாட் இஸ் ஓவர் டிராஃப்ட்? ஓவர் டிராஃப்ட்னா என்னென்னா, ஸோ உங்கள் பேங்க்கில் வந்து பணமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ உங்கள் மேனேஜர்கிட்டையோ இல்லை உங்கள் பேங்க்கிட்டையோ ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் பணம் இல்லைனாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை லோனாவோ இல்லை சம் அமௌண்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன? ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கும் இந்த உதவிகளை கண்டிப்பாக பேங்க்ஸ் வந்து லிபரலாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். The government could help here by extending a scheme of credit assurance cover that will encourage bank to be more liberal in the risk outlook. ஸோ பேங்க்கை வந்து நம்ம பீப்புளுக்கு லோன் கொடுங்கன்னு அறிவுறுத்துறது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த பணத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது அஷூரன்ஸ் கொடுக்கணும். பணம் திரும்ப வரலைனாலும் பேங்க் ரிஸ்கில் மாட்டிக்காமல் கவர்மெண்ட் ஏதாச்சும் அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம்.
by clarifying that there will be an asset classification standstill during the moratorium period for accounts that were not NPA as of March 1. The RBI has brought relief to borrowers who were worried that opting for the moratorium may turn them into NPAs. ஸோ இது வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரிலாக்ஸேஷன்னா, இந்த மோரட்டோரியம்னா என்னென்னா, ரிலாக்ஸேஷன் ஆர் டெம்ப்ரவரி ரிலாக்ஸேஷன் ஃபார் நாட் பேயிங் த லோன். ஸோ இப்போ கம்பெனிஸ் வந்து லோன் வாங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து லோனை திரும்ப கொடுக்கறதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைமில். அது என்னென்னா 90 days வந்து லோனும் வரல, இன்ட்ரெஸ்ட்டும் வரலன்னா என்ன ஆகிடும், அந்த அக்கௌண்ட் வந்து என்பிஏ ஆகிடும். என்பிஏ என்னென்னா நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி வந்து என்பிஏவாக இப்போது இருக்கிற கம்பெனிஸோட அக்கௌண்ட்டை மாற்றக்கூடாது. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் மோஸ்ட்லி வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட்டோ வேறு எதுவும் பே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அதனால் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மோரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாரோவர்ஸ்க்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது. த ஆர்பிஐ ஹேஸ் brought a relief to the borrowers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாம். ஸ்டேட் ஃபினான்சஸ் ஹாவ் காட் சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் தோ த இன்க்ரீஸ் ஆஃப் ways and means advances limit to 60% over the level as of March 31. ஸோ இந்த சென்டென்ஸுக்கான மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்னால், ஸோ ஆர்பிஐ டைரெக்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ டெம்ப்ரவரி மிஸ்மேட்ச் இன் கேஷ் ஃப்ளோ. ஸோ அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கேஷ் ஃப்ளோவில் டெம்பரரியாக மிஸ்மேட்ச் இருந்தால் ஆர்பிஐ வந்து சடன் அமௌண்ட் வந்து லோனாக கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஸ்டேட்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். த ஸ்பெஷல் ரீஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் rupees 50,000 crore extended to NABARD, SIBI and National Housing Bank will help these institutions to prop up their respective constituents. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னென்னா, ஸோ இந்த 50,000 crore வந்து இந்த லோன் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ ஆர்பிஐ. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நபார்டு, சிபி அண்டு நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பேங்க்ஸுக்கு வந்து, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நபார்டுன்றது அக்ரிகல்ச்சர், இது அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, 1982. சிபின்றது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க எந்த வருஷம் வந்தாங்கன்னா 1990 வந்தாங்க. நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், ஸோ ஹவுசிங் வைஸான லோன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இவங்க தான். இவங்க எந்த வருஷம் வந்தாங்கன்னா 1988. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 50,000 crores பிரித்து கொடுக்கறது மூலிமா ஸோ தனித்தனியாக அந்தந்த செக்டார்ஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ஸோ அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கான்ஸ்டிடியூவன்ஸில் ப்ராப்பப் அப்படின்னு ஒரு வேர்ட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ப்ராப்பப்னால் என்னென்னா முட்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய கான்ஸ்டிடியூவன்ஸை ஒரு முட்டு கொடுத்து தூக்குறதுக்கு வந்து இந்த 50,000 crores வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். த சென்ட்ரல் பேங்க் ஹேஸ் டன் வாட் இட் கேன். It is now over to the government for the fiscal support package. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து கிளியராக செஞ்சுட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட்டோட டேர்ன். இப்போ கவர்மெண்ட் என்ன ஃபிஸ்கல் சப்போர்ட் பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்றப்போ கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட டேர்ன் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே அந்த வேர்டுக்கான சில டிஃபிகல்ட்டான வெக்காபுலரிஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ அதை நான் அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் வேர்ட் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நான் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். Okay, thank you. Bye bye. See you. Signing off. Jarvis.